நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள் இருந்து வெளிப்பட்ட சிவன் கோவிலை பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மணலூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பை என்ற கிராமத்தில் தான் அந்த கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். இங்கே இருக்கிற சிவனை தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற அம்பிகைக்கு பேர் வந்து கமலாம்பிகை உடனாகிய திருக்காட்டு கலியுடை நாயனார் திருக்கோவில். இதுதான் அந்த சிவன் பாருங்கள். இதோட கட்டட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாங்க சிவனை போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இங்கே கல்வெட்டெல்லாம் காணப்படுது பாருங்கள். இங்கே பழைய தமிழ் கல்வெட்டுக்கள்லாம் இதில் இருக்குது. இந்த கட்டட அமைப்பை பாருங்களேன், எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்ல முடியாது. கீழேருந்து கல்லேருந்து கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு காட்டுக்குள்ளே அமையப்பட்ட ஒரு கோவில். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்ததே இதுக்குள்ளேருந்து தான் வந்தோம். இங்கே பாருங்களேன், இங்கே எங்கேயும் வழியே இல்லை. வழி கண்டுபிடிச்சி வர பெரிய கஷ்டம். ஃபுல்லாக கரும்பு தோட்டங்களுக்கு மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. இந்த பாதை வழியாக வரலாம். வந்தீங்கன்னா இங்கேயும் வரலாம். இது வந்து ஒரு குன்று, ஒரு மலை மாதிரி இருக்குது. மலைக்கு பக்கத்தில் இந்த இது அமைஞ்சிருங்க பாருங்கள். இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாறைகள் இங்கே காணப்படுது. இங்கே தமிழ் கல்வெட்டில் இவரை பார்க்கும்போது இவருக்கு காட்டு கலிவுடை நாயனார்ன்றாங்க. காட்டு கலிவுடை நாயனார், திருக்காட்டு கலிவுடை நாயனார், கமலாம்பிகை உடனாகிய திருக்காட்டு கலிவுடை நாயனார். இதுதான் பழைய நந்தி, இங்கே கிடச்ச நந்தி. இந்த கோவில் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைகளாக அந்த பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இந்த பக்கம் வரமாட்டாங்களா, அந்தளவுக்கு பயமாக இருக்குமா. இது ஃபுல்லாக அந்த சிவன் கோயில் மூடி இருந்துச்சான். இங்கே பாருங்கள், தமிழ் கல்வெட்டுக்கள்லாம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த தமிழ் கல்வெட்டில் தான் இவருக்கு திருக்காட்டு கலிவுடை நாயனார்ன்றாங்க. இந்த கட்டிட அமைப்பை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பழமையான கட்டிடங்கள்னு. இந்த நந்தி பழைய நந்தி சிதலம் அடைஞ்சனால புது நந்தி வச்சுருக்குறாங்க. இங்கே புது நந்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இது புதுசாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்க அந்த சிவனும் ஆவுடையாரும் ரொம்ப பழமையான இது. ஆமாம், இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு கோவில். இங்கே முருகனும் பிள்ளையார் வச்சுருக்காங்க. இங்கே கிடைச்ச சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானுடைய சிலை. இதெல்லாம் புதுசாக இப்போ வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் புதுசாக வச்சுருக்குறாங்க. அங்கே முருகன் இருக்கார் பாருங்கள். இதுதான் திருக்காட்டு கலிவுடை நாயனார். இங்கே பாருங்களேன், இந்த இதை வந்து திருத்தி நல்லா பண்ணியிருக்காங்க. இது பழைய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை தான் திருத்தி பண்ணியிருக்காங்க. இங்கே சிவபெருமானுடைய அந்த குறி வந்து இங்கே வித்தியாசமாக காணப்படுது. சிவப்பட்டை இப்படி இருக்கும், இதில் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஜோதி சுடர் எப்படி தெரியுது பார்த்தீங்களா. திருக்காட்டு கலியுடை நாயனார்ன்றாங்க. இங்கே அம்மனுக்கு ஒரு சன்னதி ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் கமலாம்பிகை உடைய சன்னதி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே பாருங்களேன். இங்கே வந்து இவருக்கு இங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர் வந்து பழைய சிலை தான். இது வந்து பழைய சிலையை திருத்தியிருக்காங்க. ரொம்ப பழைய கல்லிலே இருந்தது, திருத்தி எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மண் ஓடுகள், இந்த சுடுமண் ஓடுகள் சொல்லுவாங்கள்ல, அது நிறைய காணப்படுதுங்க இந்த ஏரியாவில். இது வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் பொக்கிஷம் இடந்திட்டம் தான் இந்த ஜம்பை கிராமமே சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஜம்பை கிராமத்தில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது. இதில் இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிவன் கோயில், மண்ணுக்குள்ளிருந்து புதைந்து வெளிவந்த கோவில். இந்த கோவில் எவ்வளோ பெரிய ஆவுடையும் எவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த கட்டடத்து மேலே தான் பழங்காலமாக மண் மேடாக இருந்த இடத்துல தான் இன்றைக்கி சிவலிங்கம் வெளிப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமலாம்பிகையோட சன்னதிக்கு போகிறோம். இது வந்து அம்பிகை, அதாவது சுவாமி இருக்கணும் பக்கத்துலனால அம்பிகை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அம்பிகை வந்து அழகாக வீற்றிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அநேகமான சிவன் கோயில்கள் மண்ணுக்குள்ளேருந்து புதைந்து இப்போ வெளிப்பட்டிருக்கு. இந்த காலங்களில் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பட்ட சிவன் கோவில் தான் இந்த திருக்காட்டு கலிவுடை நாயனார் கோவில். இங்கே மேலே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்த பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து எவ்வளோ புதராக இருந்திருக்கு. இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. பார்த்து இங்கே பாறைகள்லாம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. இவ்வளோ பாறைகள் தான், பாறைகளுக்கு நடுவில் தான் அந்த கோவில் இருந்திருக்கு. அங்கே பாறைகள் தான் ஃபுல்லாக. அது பாருங்களேன், இது ஒரு வனம். பக்கத்தில் வந்து விவசாய பூமி இருந்தாலும் இது வந்து இது பக்கத்தில் தான் தென்பெண்ணை ஆறு ஓடுது. இந்த பக்கம் தென்பெண்ணை ஆற்று கரையில் தான் இந்த கமலாம்பிகை உடனாகிய திருக்காட்டீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருக்காட்டு கலிவுடை நாயனார் ஆலயம் அமைஞ்சிருக்கு.
கண்டிப்பாக நீங்களும் திருக்கோயிலூர்லேருந்து பக்கம் வரலாம். மணலூர்பேட்டிலேருந்து ரொம்ப பக்கம். மணலூர்பேட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த ஜம்பை என்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புத்த மத சின்னங்களும் நிறைய காணப்படுதுங்க. சைன மத சின்னங்களும் நிறைய இங்கே இருக்குது. இந்த நீங்களும் மணலூர்பேட்டை பக்கம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் மணலூர்பேட்டை அமைஞ்சிருக்கு. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜம்பை கிராமத்துக்கு வாங்க. இந்த இடம் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலில் சிவபெருமானுடைய முழு ஆசியும் இங்கே கிடைக்கும். ஏன்னா தென்பெண்ணை ஆற்று கரையோரம் சிவபெருமான் அமைஞ்சிருக்கிறாரு. இவரை வந்து வழிபட்டுட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சிவலிங்கம் மண்ணிலேருந்து வெளிப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இன்றைக்கி பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு சிவாலயத்தில் நம்ம இருக்கோம். இது வந்து ரொம்ப பழமையான சிவாலயம். எத்தனையோ புது சிவாலயங்களை கட்டி உருவாக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க பார்க்குறவங்க இந்த மாதிரி பழமையான சிவாலயத்துக்கு உதவி பண்ணி இந்த கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அதில் தான் பொக்கிஷங்கள், பல வரலாற்று பொக்கிஷங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற நம்ம தமிழ் கல்வெட்டுக்களை அதில் பார்க்க முடியுது. கண்டிப்பாக நீங்களும் வந்தால் வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாம் வல்ல அந்த திருக்காட்டு ஈஸ்வரர் நாயனார் வந்து எல்லாருக்கும் அருளை புரியட்டும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கிடையில் வந்து இந்த கோவிலில் வந்து அதாவது ஆதி தொட்டு வழிபட்ட ஒரு அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கோவிலை பற்றி நம்ம கேட்போம். இவங்க தான் வந்து இந்த கோவிலை வந்து ரொம்ப நாள் வந்து இந்த கோவிலுக்கு பக்கத்தில் அவங்க வயல் இருக்குது வந்து வழிபட்டுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் இந்த கோவில் எப்படி இந்த கோவில் உருவாச்சுன்னு. இந்த கோயில் எவ்வளோ நாளாக இந்த கோவிலை இங்கே வழிபட்டு வரீங்க? கோயில் நான் தாலி கட்டினு வந்து இப்போ எனக்கு 80 வயசு. 80 வயசு நான் வந்து 9 வயசுல எங்கள் அப்பா கட்டி கொடுத்துட்டாரு. அதுலேருந்து முள்ளு மேலே இருந்தார். அந்த வந்தால் போகிறவங்க எண்ணெய் தடுவாங்க. அதை பார்த்துட்டு நான் கும்பிட்டுன்னு வந்தேன். நான் கும்பிட்டுன்னு வந்து என்னால் முடியாத போய் ஒரு ஆளை இட்டுன்னு வந்தேன். அவரை வச்சு தான் இப்போ ஒரு செண்டிப்பாக ஒரு நிலைமைக்கு வந்தது பாருங்கள். அதாவது அவங்க இப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு நெருக்க போகுது. ஆனால் அதுக்கு முதல்ல இவங்க அந்த கோயில் வந்து ரொம்ப இப்போ தலைமுறையாக இருந்திருக்கு. இந்த இடத்துல சுற்றி கலெக்டர் எடுத்தாந்து கொத்தி அந்த மண்ணை வாரி போட்டுட்டு நான் ஒரு அபிஷேகம் பண்ணிக்கின்னு கொய்யக்காட்டில் விலையை எடுத்து வச்சு படிச்சிக்கின்னு கும்பிட்டுக்கின்னு வந்தேன். ஓகே. அவன் கொஞ்சம் முடியாத காலத்தில் தான் அவர் இட்டுன்னு வந்து அவரும் நான் நின்று இப்போ எங்கள் சிவனை வழிபாடு பண்ணுறேன். பாருங்க, இந்த தள்ளாத வயதிலும் வந்து இந்த சிவபெருமானுக்கு இன்னும் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜம்பை கிராமம் வந்தீங்கன்னா கேளுங்க. காட்டு ஈஸ்வரர் கோயில், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எல்லோரும் வழி காமிப்பாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வண்டியில் வரலாம். இந்த சைடு வந்தால் வண்டி வர்றதுக்கு பாதை இருக்குது. அப்படி நடந்து வரனாலும் ஆமாம் ஆமாம் ஊருக்கு தெற்க வந்து வரணும். வந்தீங்கன்னா வரலாம். வந்து கண்டிப்பாக பாருங்கள். இங்கே இந்த அம்மா இருப்பாங்க பக்கத்தில். கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. பக்கத்தில் இதுதான் அவங்க தோட்டம். ஆமாம், இங்கேயே தான் இருப்பாங்க. சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. வந்து பார்த்துட்டு சிவபெருமானை வழிபட்டு கண்டிப்பாக அந்த சிவாலயத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செஞ்சுட்டு போங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.